வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். விடாமுயற்சி படத்தில் ஒரு செம்மையான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம மகிழ் திருமணி பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து எடுத்துருக்காங்களாமா. அதில் வந்து எடுக்க வேண்டிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து 2-3 இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்திருந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஷூட் பண்ணுமாமா. ஏன்னா ஏகே பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துணிவு படத்துலையும் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஃபைட் சீக்வன்ஸ் வந்து போயிருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமாக அந்த ஆர்டிஎக்ஸ் அதெல்லாம் வெடிக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக எடுத்திருந்தாலுமே ஏகே பிடிக்காதனால மறுபடியும் அந்த ஷூட்டை வந்து ரீடேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி விடாமுயற்சி படத்துலையும் இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அப்படின்றது அந்த கார் சேசிங் சீனாக இருக்கட்டும், மற்ற போர்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகேக்கு திருப்தி இல்லாதனால ஃபேன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார் போல. அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரீடேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா போட்டிருக்காங்களாமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஷூட்டிங் தான் பெண்டிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏகேவோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கான ரீஷூட் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த 10% ஷூட்டிங் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி படத்தோட டேரக்டரான மகிழ் திருமணி படத்தில் ஒர்க் பண்ணுற க்ரூஸ் எல்லாருமே கிளம்பி பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் போயிடுவாங்க. அங்கே போய் லொகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய வேலை இருக்காமா. நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதிக்குள்ள இந்த குட் பேட் அக்லி படத்தோட இந்த ஹைதராபாத் ஷெட்யூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு விடாமுயற்சி படத்தோட அந்த ஃபைன் ஷெட்யூலுக்கு வந்து கிளம்பிடுவார் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் எடுத்திருந்த போர்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சாமா. இனி அந்த 10% ஷூட்டிங்கான அந்த போர்ஷன்ஸ் மட்டும் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது. ஸோ ரிலீஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபாவளி ரிலீஸ் அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.